சென்னை சிவானந்தா சாலையில் போராட்ட களமானது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான அந்த கழுகு பார்வை காட்சிகளையும் நாம் ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். போராட்ட களத்தில் மயக்கமடைந்து விழக்கூடியவர்களை அழைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில் தாவேக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது தாவேக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கி இருக்கிறது. அங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அஜித்குமாரனுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்களும் கருப்பு உடை அணிந்து அங்கே வந்திருக்கிறார். பதாகைகளை கையில் ஏந்தி அவர் நின்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இந்த போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது? விவரம். வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியாக பரிணமித்த பிறகு அவர் பொதுத்தளத்தில் வென்று முதல் போராட்டமாக தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திலும் நடிகர் விஜய் கலந்து கொண்டு அங்கு பல்வேறு விஷயங்களை மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக பேசினார். அப்பொழுது கூட அவர் ஒரு திருமண மண்டபத்தில் அங்கு பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்த, குறிப்பாக அந்த பரந்தூர் பாதையில் பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்று திரட்டி அங்கு ஒரு போராட்டம் செய்தார். தற்போது வீதியின் களத்திற்கே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். சென்னையில் முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இதற்காக தமிழகம் முழுக்க அவர் கட்சியிலிருந்து பல்வேறு பேர் நேற்று இரவு முதலே சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 15,000 பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 5,000க்கும் குறைவான பேரே இங்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையின் சார்பிலும் சொல்லப்பட்டது பல்லாயிரக்கணக்கானோர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் 2,000க்கு மேற்பட்ட காவலர்கள் போடப்பட்டார்கள். ஆனாலும் கூட தற்போது கூட்டமானது அந்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விட மிகுந்த குறைவாக காணப்படுது. மேலும் அவர்களுடைய இந்த முதல் போராட்டமே அஜித்குமார் உட்பட சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உயிரிழந்த லாக்அப்லத்தில் உயர்ந்த அஜித்குமார் உட்பட 24 பேர் கடந்த 4 ஆண்டுகளாக லாக்அப்லத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றம் சாட்டிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார். மத்திய மாநில அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக இந்த போராட்டத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இதற்காக தாவேகாவிலிருந்து முதல் போராட்டம் என்பதாலும் மேலும் ஒட்டுமொத்த தமிழகமே தன் மீது பார்வை பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழகம் முழுக்க மாவட்டம் தோறும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இத்தனை பேர் வீதம் வந்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு அதன்படியே தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக இன்று அதிகாலை முதலே இந்த கூட்டமானது, அதாவது தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொருவராக வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இன்று காலை முதலே அவர்கள் வந்தார்கள். எனினும் கூட வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டது. ஆனாலும் கூட தாவேகாவினர் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுவதாக கூறியிருந்த நிலையில் தற்போது 10:45 மணி ஆகிவிட்டது. எனவே கடும் வெயிலின் தாக்கத்தினால பல இடங்களில் பல பேர் மயக்கமடைந்து அவர்கள் அருகில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். குறிப்பாக அந்த இடங்களில் போதுமான அளவு தண்ணீர் வசதி கூட ஏற்படுத்தி தரவில்லை. அதிக அளவு மக்கள் கூடியிருந்தால் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் தாவேகாவினர் செய்யவில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் பல இடங்களில் அங்கு செய்தி சேகரிக்க கொண்ட மீடியாக்காரர்கள் உட்பட பல பொதுமக்களும் அங்கு கூட்டத்துக்கு வந்தவர்களும் மயக்கமடையக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை முதலே அதிக அளவு மக்கள் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம். குறிப்பாக அரசியல் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தாவேக தலைவர் விஜயும் போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.